ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அம்மா சொல்லுமா. தாலி பரிகாரம் பண்ணனும். தாலி பூ பழம் கொடுங்கம்மா. எவ்வளவு ஆச்சு? 100 ரூபாப்பா. சரிப்பா. ஆனந்தி போலாம். ஆமாங்க சார். ஓ, அது என்ன எல்லாம் வாங்கிட்டீங்களா? வாங்கியாச்சு சார். சரி வாங்க. கம் வாங்க. வாப்பா அன்பு, வாமா ஆனந்தி. என்ன கல்யாண வாழ்க்கையெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? என்னம்மா அப்படி பாக்குற? எனக்கு எப்படி தெரியும்னா, லலிதா அம்மா அடிக்கடி இங்க வரும்போது அன்பு தம்பி பேர்லயும் உன் பேர்லயும் அர்ச்சனை பண்ணிட்டு போவாங்க. திடீர்னு வேற ஒரு பொண்ணோட வந்து அன்பு தம்பிக்கு அந்த பொண்ணுக்கு நிச்சயதார்த்தம்னு சொன்னாங்க. நான் அப்பவே சொல்லிட்டேன், அன்பு தம்பிக்கு உனக்கும் இருக்கிற பேர் பொறுத்ததுக்கு உங்க 2 பேருக்கும் தான் கல்யாணம் நடக்கும், அதை யாராலையும் தடுக்க முடியாதுன்னு. ஐயா, இதுல ஒரு ஆச்சரியம் என்ன தெரியுமா? அம்மனுக்கும் உங்களுக்கும் புரிஞ்சது கூட ஆனந்திக்கு புரிய மாட்டேங்குது. ஏ சௌசௌ, கொஞ்சம் சும்மா இருக்கியா? ஆண்டவன் போட்ட முடிச்ச யாராலையும் மாத்த முடியாது. 2 பேரும் நல்லா இருப்பீங்க, கவலையே படாதீங்க. எங்கய்யா நல்லா இருக்குது? ஆத்தா எனக்கு ரொம்ப சோதனையான சூழ்நிலையத்தை உருவாக்கி வச்சிருக்கிறா. என்னம்மா, என்ன பிரச்சனை? அது ஒண்ணும் இல்லங்கய்யா. அன்பு ஆனந்தி கழுத்துல கட்டின தாலிய காணோம். எப்படி தவறுச்சுன்னே தெரியல. எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டோம், கிடைக்கல. அதனால அன்பு கையில வர காயம் ஆயிடுச்சு. அபசகுணமா நினைக்கிற ஆனந்தி, அதான் பரிகாரம் பண்றதுக்கு வந்திருக்கோம். அம்மா ஆனந்தி, இதுல என்ன அபசகுணம் இருக்கு? இது அபசகுணமே இல்ல, திருஷ்டி. உங்களுக்கு கல்யாணம் நடந்தது பல பேருக்கு பிடிக்காம இருக்கும், சில பேருக்கு பொறாமையா இருக்கும். அவச்சொல் உங்களை ஏதாவது சொல்லிருப்பாங்க. அந்த திருஷ்டியெல்லாம் கழிய வேண்டாமா? அதுக்காக தான் இது நடந்திருக்கு. உங்க 2 பேர் பேராசி பொருத்தத்துக்கு எவ்வளவு சோதனை வந்தாலும் அதையெல்லாம் தாண்டி நல்லா இருப்பீங்க. ரொம்ப ஆறுதலான வார்த்தையை சொல்லிருக்கீங்க ஐயா. ஆனந்தி, இப்போவாவது உன் டென்ஷன் கொஞ்சம் குறைஞ்சிருக்கும் நம்புறேன். ஐயா, அந்த பரிகாரம் தாலியை உண்டில போடுற பரிகாரம் தானே, பிரமாதமா பண்ணிடலாம். தாலியும் அர்ச்சனை தட்டு கொடுமா. நான் இது அம்மன் பாதத்துல வச்சு அர்ச்சனை பண்ணி தரேன். நீயும் உன் வீட்டுக்காரரும் அம்மனை நல்லா வேண்டிக்கிட்டு கோவில ஒரு சுத்தி சுத்தி வாங்க. வந்ததும் தாலியை உண்டியில போட்டுட்டு பரிகாரத்தை முடிச்சிடலாம். சரிங்கய்யா. ஓம் அம்மையே போற்றுவோம், அம்பிகையே போற்றுவோம், அனுகிரகமாரியே போற்றுவோம், அல்லல் இருப்பவளே போற்றுவோம், அங்குச பாசம் ஏந்தியவளே போற்றுவோம், ஆதார சக்தியே போற்றுவோம், ஆதி பராசக்தியே போற்றுவோம், இருள் நீக்குபவளே போற்றுவோம், இடரை களைபவளே போற்றுவோம். அம்மா தாயே, நான் ஏதோ ஒரு ஆதங்கத்திலயும் ஆத்திரத்திலயும் என் கழுத்துல தொங்குற தாலி என் வயித்துல வளர்ற உயிர் மாதிரி பாரம்னு சொன்னேன்.